ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. உபாகமம் व्यवस्था विवरण 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 15 சொல்லப்பட்டிருக்கிறது. उसका 15 में कहा गया है சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். सब प्रकार के रोगों से वो दूर करेगा. இந்த சரீரத்துல इस शरीर में எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. कई प्रकार की बीमारियां हैं. பெயர் சொல்ல முடியாத வியாதிகள் नाम இருக்கிறது. तो नहीं बोल सकते उतने सारे बीमारियां हैं. அத்தனை तो வியாதிகளையும் उतने सारे बीमारियों को ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता உன்னை है விட்டு விலக்குவார். तुझसे मैं दूर करूंगा. ஏன் என்று சொன்னார் क्योंकि நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर यहोवा அவர் பரிகாரி. वो एक चंगा करने वाला அவர் है. என்ன சொன்னார்? वो क्या कहता நானே है? ஒரு பரிகாரிய கர்த்தர். नहीं तेरा चंगा करने वाला அப்பத்தை परमेश्वर தண்ணீர் हूँ. ஆசீர்வதிப்பேன். रोटी और पानी को आशीष करूंगा. வியாதியை விலக்க வேண்டும் சொன்னார். बीमारियों से दूर करूंगा करके वो அவர் தான் कहता है. சொல்லுகிறார் वही कहता है சகல வியாதியை விட்டு விலக்குவார். सारे रोगों से तुझे दूर करूंगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत என்ன होइए. வியாதியில் அகப்பட்டு கொண்டு कौन सी இருக்கிறீங்க? बीमारी में आप पीड़ित हैं? எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? क्या सबसे छोड़े गए स्थिति में हो क्या? எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? क्या सबसे ठुकराए गए उस स्थिति में हो? வியாதினால உள்ளம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? बीमारियों के वजह से क्या निराश हो? உங்க எல்லா வியாதிகளை கர்த்தர் आपके சுகமாக்குவார். सभी बीमारियों को वो चंगा உங்க करेगा. வியாதிகளை சுகமாக்குவதற்காக आपके தான் बीमारियों को चंगा करने के ஆண்டவராகிய लिए இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह தன்னுடைய சரீரத்தில अपने शरीर में 39 முறை வாரினால் அடிபட்டு இருக்கிறார். 39 बार जो चाबुक से मार உங்க खाया எல்லா வியாதிகளுக்காக सारे बीमारियों के அவர் लिए சிலுவையில் அடிக்கப்பட்டு वो இருக்கிறார். क्रूस पर मारा गया है. வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता அவருடைய है தழும்புகளால उसके मार खाने நீங்க से குணமானீர்கள். तुम चंगे हुए. உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பா, आपको एक छुटकारा देगा, அற்புதம் செய்வா, अद्भुत कार्य करेगा, வியாதிகளை விலக்குவா, बीमारियों से दूर करेगा, உங்களை பயன்படுத்துவா. आपको उपयोग करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. கொஞ்ச நாள் कुछ ही இந்த दिन வியாதியிலிருந்து ये बीमारियों பெரிய से மாற்றத்தை உங்களுக்கு एक உண்டாக்குவா. बड़ी बदलावट को वो ஒரு तैयार करेगा. ஊழியக்காரர் சொன்னாரு, एक सेवक ने कहा என்னுடைய மனைவிக்கு கேன்சர் வியாதி இருந்துச்சு. हमारी पत्नी को कैंसर का बीमारी था, ஆனா ஒரு ஊழியக்காரர் ஜெபித்தா लेकिन एक सेवक ने प्रार्थना ஒரு की, அற்புதம் நடந்தது. अद्भुत कार्य हुआ. அதற்கு பிற்பாடு उसके बाद அந்த கேன்சர் வியாதி இருக்கிற இடமே தெரியாமல் वो போய்விட்டது. कैंसर की बीमारी जहाँ था वो वहाँ था ही என்ன नहीं. வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, कौन सा भी बीमारी रहे உங்களுக்கு விடுதலை கொடுப்பா. आपको छुटकारा वो देगा. அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பா. रोटी और पानी को आशीष करेगा. மகிமையான காரியங்களை செய்வா. महिमा भरे कार्य को वो करेगा. விசுவாசியுங்கள். विश्वास के साथ நிச்சயமாக செய்வா. निश्चय वो करेगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना சகல करते हैं. வியாதிகளையும் सभी रोगों से உன்னிட்டு விலக்குவாண்டு சொல்லி तुझसे இருக்கிறீரே. दूर करेगा करके उस எந்த आपने कहा வியாதியால है. பாதிக்கப்பட்டு जो இருக்கிறாங்களோ बीमारी से वो पीड़ित है ஆண்டவரே விலக்குங்க. एक उसे दूर कर ஒரு दीजिए. அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் अद्भुत ஜெபிக்கிறோம். कार्य करने के लिए हम प्रार्थना தேவ करते கிருபை हैं. இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह रहे. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.